இருக்கிறார். பக்தர்கள் கிட்ட பிடிச்சமான விஷயம்னா முருகனுக்கு இது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அன்புதாங்க. இதை நான் உணர்ந்த விஷயம். இன்னைக்கும் முருகரோட வழியில நான் போற விஷயம் இது அன்பை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இப்போ நான் இருக்கேன். இப்போ எனக்கு என்ன தேவை இன்னொருத்தர் பூர்த்தி பண்ணுவார். உங்களுக்கு என்ன தேவை இன்னொருத்தர் உங்க சான்றோர் பூர்த்தி பண்ணுவார். அப்ப முருகன் ஒரு இறைவன். இறைவனுக்கு நம்ம எதை கொடுத்தாலும் அது தீராது இல்லையா? அவருக்கு கொடுக்குற ஈக்குவல் அளவுக்கு என்கிட்ட செல்வமும் இல்லை, எதுவும் இல்லை. செல்வம் இருந்தாலும் அவர் செல்வத்தின் செல்வன் அவர். அப்ப அவர்கிட்ட என்ன நம்ம கொடுக்கணும்? நம்ம ஒரு அன்பை கொடுக்கணும். அந்த அன்பை நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னா, முருகர் வாழ்ந்த காலகட்டத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமைங்கிறது இல்லவே இல்லை. ரெண்டாவது பசி பட்டினிங்கிறது ஒரு விஷயமே இருந்திருக்காது. ஏன்னா அவர் ஆட்சி பண்ணக்கூடிய காலத்திலையும் சொல்றேன், அவர் வாழ்ந்த காலத்திலையும் சொல்றேன், ஒருத்தரும் சாப்பாடுக்கு பஞ்சம் இருந்திருக்கவே மாட்டாங்க. எப்படி உங்களை பாப்பாருன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க ரோட்ல போறீங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு வேலைக்கு டைம் ஆகும், டக்குன்னு டைம் ஒரு 1 hour லேட்டா போவீங்க. அப்போ அந்த அர்ஜென்சில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கருணை உங்ககிட்ட எதிர்பார்ப்பாரு. என்னன்னா ஒரு டிராஃபிக்ல உங்ககிட்ட கேட்பீங்க. நிறைய பேர் நம்ம டிராஃபிக்ல பார்ப்போம், இந்த ஸ்டிக்கர் விற்கிறவங்க, சில பேர் முதியோரா நிப்பாங்க, டீக்கு காசு ஒரு சாப்பாடுக்கு. அப்ப அந்த டைம்ல நீங்க பண்றீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவாரு. அப்ப நீங்க பிடிச்சிட்டீங்கனாலே அவங்க மனசுல வந்துருவாரு. கருணை, நம்ம நிறைய விஷயம் நம்ம சொல்றோம்ல, கருணை கடலே கந்தா போற்றி. அவர் கருணை காட்டி 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 மக்களுக்கு அவ்வளவு ஒரு அன்பு செலுத்திட்டாரு. அப்ப பதிலுக்கு என்ன முருகர்கிட்ட நம்ம மக்கள் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் பக்தர்? நீ என் பக்தனா, நான் உன்னை ஏத்துக்கணுமா? முதல்ல கருணை காட்டு. இல்லாத